வணக்கம். சிங்காரநல்லூர் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அங்கு நிறைய பிரச்சனைகள், பிரதான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு முன்பு கூட ஒரு பெரிய பாலியல் பிரச்சனை இருந்தது. அப்புறம் சாராய கடைகளை அடிச்சு நொறுக்கினது, எல்லாத்துலேயுமே உங்களோட பங்களிப்பு இருந்தது. இந்த வேட்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்கள் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவீங்க? வணக்கம். அண்ணனால தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்ன அறிவிச்சிருக்காங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பிரதான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதில் மிக முக்கியமாக போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது மதுபானங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற வகையான போதைப் பொருட்களும் என்னோட தொகுதிக்குள்ள பயன்பாட்டில் புழக்கத்தில் இருந்து வருது. இப்போ ஒரு ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க ஒரு பெண்ணை. அதை நீங்கள் நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னோட சிங்காநல்லூர் தொகுதிக்குள்ள தான் வருது. இல்லீகலா ஒரு மதுபான கடை, அந்த மதுபான கடையில் நைட்டு கூட 24 ஹவர்ஸும் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு ஒரு 3 பேர் அங்கே மதுபானம் வாங்க வந்தவங்க அங்கே ஒரு கார்ல பெண்ணும் பையனும் இருந்திருக்காங்க. அதை இவங்க அந்த காரை உடைச்சு, கண்ணாடியை உடைச்சு அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா போய் அந்த மதுபான கடையை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணோம். இது சம்பந்தமா நாங்கள் கலெக்டரேட்லயும் நிறைய லெட்டர்ஸ், மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ வரைக்குமே அந்த இடம் பாதுகாப்பான சூழலா இருக்கா அப்படின்னா இல்லை, கண்டிப்பா இல்லை. அந்த இடம் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கு. போலீஸோட நம்பர்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. நைட் ரவுண்ட்ஸ் ஏதாவது வராங்களான்னா மேபி நைட் ரவுண்ட்ஸ் வரலாம். ஆனால் நைட் 12 ஹவர்ஸ் இருக்குன்னா அந்த 12 ஹவர்ஸும் அவங்க ரவுண்ட்ஸ் அங்கே இருப்பாங்களான்னா அது கிடையாது. அந்த இடத்துல ஒரு நிரந்தரமாக ஒரு காவலர் அங்கே பணியமர்த்தலாம். அந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க அங்கே பண்ணலை. அந்த மாதிரி எங்களுக்கு தொகுதிக்குள்ளே நாங்கள் களத்தில் போகிறனால எங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு எல்லா தேட்டர்லையும் பிரிஞ்சு நிற்கிறவங்க அங்கே ஒன்றா நிற்கிறாங்க, அவ்வளோதான். அது வாக்கா மாறுமானா வாக்கு போடுற வயசுல முதல்ல அவங்க இல்லை. ரெண்டாவது அதுலேயும் யோசிக்கிறவங்க, படிச்சவங்க கண்டிப்பா இருக்குதானே செய்யறாங்க. படிச்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வாக்கு விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரெண்டாவது அவர் சும்மா பெருமைக்கு வேணா சொல்லலாம் போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும்னா, ஆனா உண்மையான போட்டி திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். கண்டிப்பா வர தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறுவது உறுதிங்க. வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். என்னுடைய பெயர் ஈங்கூர் சி லோகநாதன். இது நாம் தமிழர் கட்சியில் இது 3வது முறையாக நான் பெருந்துறை தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுறேன். முதல்ல 2 முறை நான் தான் களமாடினேன், 2016, 21. அதனால் அங்கே இருக்கிற களச்சூழல் மற்றது எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும். தொடர்ச்சியாக களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்ல சிறப்பான கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட 13,300 வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். நம்ம எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சரையை கூட நம்ம பின்னாடி தள்ளி 3ஆம் இடத்துல வந்திருக்கிறோம். முக்கியமாக பெருந்துறை தொகுதியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது சிப்காட் தொழிற்சாலை இருக்குது. அதன் மூலிமா என்னாச்சு அப்படின்னா, உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னவங்க இப்போ உள்ளூர் மக்களை பூரா எல்லாமே அப்புறப்படுத்திட்டு அதில் போட வடவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ அதனால் இப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2700 ஏக்கரா உடைய சிப்காட்டோட பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் மாசடைஞ்சு, அதாவது மண், காற்று, நீர் முழுவதுமாக மாசடைஞ்சு அங்கே பயன்படுத்த முடியாத சூழல், அதாவது ரெட் கிரேட் ஏரியா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாந்துச்சு. நாங்கள் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சியில் கூட அங்கே இருக்கிற ஆழ்குழாய் கிணறு, அதாவது போர்வெள்ளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராம நிர்வாகமே பதாக வச்சிருச்சு. அதனால வெளியிலிருந்து காவிரி தண்ணி கிடைச்சா மட்டும்தான் நாம் அதை குடிச்சு உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்குது. மனிதனுக்கு இந்த நிலைமைனா அங்கே உயிர் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு என்னன்னு நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் மாத்திரக்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களோட இணைந்து அனைத்து போராட்டங்களிலும் நம்ம கலந்து மக்களோட கரத்தை வலுப்படுத்தி இருக்கிறோம். அதன் மூலம் நிறைய செயல்பாடுகள், எடுத்துக்காட்டாக கீழ்போடி வாய்க்காலில் இந்த 2 அரசுகளுமே முழுவதுமாக காங்கிரீட் தளம் போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான நிதி ஒதுக்கி வேலை பண்ணிட்டு இருந்தது. அதை மக்களோட இணைந்து போராடி அதை தடுத்து இருக்கிறோம். இது போக இப்போ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இப்போ குப்பை பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதாவது இப்போ பாறை, அதாவது பாறை குழிகள்னு சொல்லுவோம். இப்போ குவாரி வச்சு நடத்துறவங்க அதிகப்படியான அந்த பாறைகள் இருந்து கல்லை எடுத்துட்டு இனிமேல் அதில் கல் எடுக்க முடியாது அப்படிங்கிற கைவிடப்பட்ட அந்த குழிகளில்
இந்த திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்தையும் கொட்டி கொட்டி பால்படுத்திட்டு இருந்தாங்க. அதையும் மக்களோட சேர்ந்து இப்ப தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். இதன் மாதிரி மக்களோட இணைந்து போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த நல்ல பேரை பயன்படுத்தி இனி நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க வந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்ம கட்சிக்கோட கொள்கையிலையுமே நம்ம செயல்பாட்டு வரைவும் மக்களிடத்துல கொண்டு சேர்த்து இப்போ மக்கள் எதனால துன்பப்படுறாங்க, முக்கியமா குடிபோதை, கல்விக்கு செலவு பண்றது, மருத்துவ செலவு பண்றது, இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி விலக்கி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா இந்த முறை பெருந்துறை தொகுதியில வெற்றி அடைவோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நான் உமாதேவி, நாம் தமிழர் கட்சி போலூர் தொகுதி வேட்பாளரா இருக்கிறேன். வாய்ப்பு தந்த அண்ணனுக்கு மிக்க நன்றி. இதுல பாத்தீங்கன்னா இப்ப 117 பேர் வந்து நாங்க வேட்பாளரா நின்று இருக்கோம். பெண்கள் சரிசமமா ஆணுக்கு நிகரா பெண் அப்படின்ட்டு வாய் வார்த்தையில இல்லாம அவர் வந்து அது செயல்லையும் காமிச்சிருக்காரு. மித்த எந்த கட்சியில பண்ணிருக்காங்க பண்ணலன்றது இல்ல, ஆனா எங்க கட்சியில இதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க, நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த. அதனால முதன்மையா அவருக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்றேன் சீமான் அண்ணாக்கு. அதே மாதிரி இப்ப போலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா போலூர் தொகுதி மக்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, அவரு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தா மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். தமிழ் மக்களுக்கு என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால என்ன முடியுமோ, என் திறன் கொண்டு என்னை என்ன செய்ய முடியுமோ, எனக்கு கொடுத்த பதவிக்கும் பொறுப்புக்கும் அதுக்குட்பட்டு என்ன வேலைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முழு மனதோட நான் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு உங்களோட குறை எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். உங்களோட தேவையில்லாத விஷயங்களை உங்க மேல திணிச்சாங்கனாக்கா அது உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் என்னோட பதவிக்கு உட்பட்டு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன். நான் வந்து கண்டிப்பா இந்த வெற்றியை அண்ணனுக்கு வந்து கண்டிப்பா நான் இதை எடுத்து கொடுப்பேன். இந்த துண்டு போடும்போது அவரு வந்து இது தொண்டா நீங்க நினைச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டாரு. மக்களுக்கு தொண்டா நினைச்சு செய்யுங்கன்ட்டு கண்டிப்பா அந்த தொண்டு செய்யறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன். நீங்க என்னை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் உங்க தொகுதியோட எம்எல்ஏவா வந்து உங்களுக்கு நான் தொண்டு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. அண்ணா கொடுத்த மாதிரி நீங்க எனக்கு கொடுங்க. கண்டிப்பா நான் என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செஞ்சு நிறைவேற்றி கொடுப்பேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் சே தாண்டவமூர்த்தி. ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு என்னை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அண்ணன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட எனக்காக முதல் நான் வந்து வேட்பாளராக களம் காக்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கனவு இப்போ நம்ம கையளிக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன அப்படின்னா, அறிவியல் ரீதியாக 5 லட்சம் ஆண்டுகள் பழம் பெருமை மிக்க இந்த தமிழினத்தின் 800 ஆண்டுகள் கனவாக தீரன் சின்னமலை அவர்களுக்கு தொடர்ந்து, முத்துராமலிங்க ஐயா தேவரை தொடர்ந்து, ஐயா தமிழரசன் அவர்களை தொடர்ந்து, ஐயா கலியபெருமாள் அவர்களை தொடர்ந்து, நமது தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களை தொடர்ந்து இப்போ அந்த பெரு நெருப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானே நம்ம முடித்து வைக்கிறதுக்காக நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம இந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு பின்னாடி அண்ணன் செந்தமிழன் சீமானை தொடர்ந்து அப்படிங்கிற அந்த இது வரக்கூடாது. இந்த 800 வருட கனவை இந்த வென்றெடுக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல், இது தேர்தல் மட்டும் கிடையாது, இது இந்த இனத்திற்கான போர். இதை நம்ம வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உறுதியாக நம்ம வென்றெடுப்போம்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர். என்னுடைய பேர் வந்து லட்சுமி சீனிவாசன். நான் வந்து திருமய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணன் நாம் தமிழர் கட்சிக்கு என்னை தேர்வு செஞ்சிருக்காங்க. முதல்ல மாற்றுக் கட்சிகளோட என்ன செஞ்சாங்க, அவங்க குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதோட மக்களை சந்திச்சு அங்கே என்ன குறைகள்னு நம்ம கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா மக்கள் மனசுல இன்னும் சீக்கிரமா நம்ம இடம் பிடிச்சிடலாம். எங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னா, ஆற்று மணலை கடத்துறத மெயினா கடத்திக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நாங்க ஒரு போராட்டம் நடத்தி அதுல வெற்றி கண்டுட்டோம். அது இல்லாம எங்க ஊருக்கு பக்கத்துல அரிசி ஆலைகள், பேப்பர் மில், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அங்கிருந்து வர்ற கழிவு நீர் என்ன பண்ணுதுன்னா குடிநீர்ல கலக்குது. இந்த மக்கள் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க, மனு கொடுத்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால அவங்க அடுத்த கிராமத்துக்கு வர்றாங்க குடிநீர் தேவைக்காக. அந்த கிராமத்து மக்களும் எங்க ஊர்ல கலந்துட்டா என்ன பண்றதுன்னு அப்ப என்ன பண்ணலாம்னா அதை அறவே ஒழிக்கணும். அப்ப தீர்வு தான் பார்க்கணுமே ஒழிய நம்ம மறுபடியும் இந்த கிராமத்துல இருந்து இறங்கிச்சுன்னா அடுத்த கிராமத்துக்கு போக கூடாது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? இப்ப மக்களை ஒன்று திரட்டி எல்லாருமா அந்த கழிவுநீர் வரக்கூடியது எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. பைப்பொழிய ரகசியமா இருட்டோட இருட்ட உள்ள இறக்கிடுறாங்க. அது போர் தண்ணியில அடியில இறங்கி இந்த குடிநீரே இல்லாம போச்சு. இதெல்லாம் முன்னெடுத்து நம்ம மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். அடுத்து மாற்றுத்தீர்வு மக்களின் மாநாடுக்கு நாங்கள் மக்களை நேரடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம்.
அவங்களுக்கு எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம், காது குத்து, திருமணம், அந்த மாதிரியே அண்ணனோட வழிகாட்டுதல் படி வெத்தலை பாக்கு வச்சு பிப்ரவரி 21 மாற்றத்தை ஒரு மக்களின் மாநாட்டுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும், அண்ணனோட பேச்சை கேளுங்க, நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க, இது இல்லாம நீங்க வந்து வாங்க, நம்ம எல்லாரும் குடும்பமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சொல்லும்போது அவங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, நாங்க எங்கனால முடிஞ்ச 10 பேர் 20 பேரை கூட்டிட்டு வரோம், எங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்க கட்சி முன்னெடுத்து பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க பண்ணி தர்றோம்னு சொல்லியிருக்கோம், வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தொடர்ச்சியா இப்ப 4வது முறையா நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் நிக்கிறீங்க, தொடர்ச்சியா தோல்வியும் சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இது உங்க மனநிலைக்கு எப்படி இருக்குது? நான் வந்து தோல்விங்கிறதே இங்க கிடையாது, நான் கற்றுக்கொண்டது. ஏன்னா நான் ஒவ்வொரு அடியுமே தெளிவா எடுத்து வைக்கிறேன். அதே போல இங்க வந்து எனக்கு எதிர்த்தால இருக்கிற யாருமே வந்து என்னை போல உண்மையா நேர்மையா இங்க களத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நான் உண்மையா நேர்மையா இருந்தேன், ஓட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. கடந்த எல்லா தேர்தலையும் 3 தேர்தலையுமே எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் சரி அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் அவங்க வென்றாங்க. மக்கள் கிட்ட கொள்கையை கொண்டு சேர்த்தோ, தான் மக்களுக்கு இந்த பணியை செய்வேனோ, வெற்று வாக்குறுதி வேணா கொடுப்பாங்க, ஆனா அதே வாக்குறுதியை மறுபடியும் கொடுத்துட்டே இருப்பாங்களே தவிர ஒரு தடவை கூட அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது கிடையாது. என்னை போல உண்மையா நேர்மையாவும் யாரும் நின்னதில்லை. அதனால நான் அவர்களுக்காக நிக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். அதனால தொடர்ந்து நிற்பேன். இது 4வது முறைன்னு இன்னும் எத்தனை முறை கொடுத்தாலும் நிப்பேன்னு சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி பொதுவா பணம் இல்லாத கட்சி, மக்கள்கிட்ட நம்ம நிதி மூலமா பண்றோம், நம்ம கையில இருந்து கொஞ்சம் போறோம்னு சொல்லிக்கலையா? நான் இந்த வரைக்கும் பார்க்காது, இப்ப எல்லாரும் கட்டுக்கட்டா வச்சுட்டே இருக்கீங்க, எல்லா வேட்பாளர் வச்சிருக்கீங்களா? என்ன இப்ப தலைமையில இருந்து கட்டு கொடுத்துட்டாங்களா? அப்ப எப்படி இந்த தடவை எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? இந்த தடவை அதாவது நாங்க ஒவ்வொரு முறையும் பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல் பண்ண முடியுங்கிற சூழலை முதல்ல உடைச்சி எரியணும். அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் அருவருக்கத்தக்கது, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ஒன்றும் சரிப்படாது. அரசியலுக்கு நல்லவர்கள் வாங்க, அரசியலுக்கு படிச்சவங்க வாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்க கூடாது, சுத்தம் செய்யறதுக்கு ஒரு ஆள் இறங்கணும்னு தெளிவா அண்ணன் சீமான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பணம் படைத்தவனுக்கு மட்டும் இங்க அரசியல் இல்லை, சாமானியனும் இங்க அரசியல் செய்ய முடியும். அதன்படிதான் நான் 4 முறை போயிருக்கேன். இந்த முறையும் மக்கள்கிட்ட தான் கேட்க போறோம். ஏன்னா அவர்களுக்காக தான் நம்ம தானே போராடிட்டு இருக்கோம். அதை அவங்களுக்கு உணர்த்துவோம். நம்ம அவங்களுக்காக அவர்களோட நிக்க போறது நம்ம மட்டும்தான். அதை உணர்த்தி என்ன அவர்களால் என்ன முடியுதோ நமக்கு கொடுத்தாலும் மகிழ்ச்சி, இல்லைன்னு நம்மளும் கூட சேர்ந்து அவங்க கூட இதே மாதிரி போராடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் எதுக்கு இந்த செக் புக் எல்லாம் வச்சிருக்கீங்க? இது அவங்க மக்களுக்கு கொடுப்போம், கேட்போம். நம்ம அவங்க கிட்ட அவங்களால முடிந்த நிதியை, அது 10 ரூபா இல்ல 5 ரூபாய் இருந்தாலும் சரி, அவங்களுக்கே ஒரு மனசுல திருப்தியா இருக்கும். நல்லவர்களுக்கு நல்லது செய்தோம் என்று என் வருங்கால பிள்ளைக்கு, என் பிள்ளையோட எதிர்கால பிள்ளையின் வாழ்க்கைக்கு நான் 1 ரூபா போட்டேன்னு சொல்லி இதுல போட்டாலும் போதும், அது எங்க கோடி ரூபாய்க்கு சமம். இது செக் புக் இல்லீங்களா? இது செக் புக் இல்லங்க, கொஞ்சம் கேமரா பாத்துருங்க. நான் உண்மையிலேயே வந்து இது இவ்வளவு நேரமா ஏதோ செக் கொடுத்துட்டாங்க, இவங்க எதுக்கு போய் மக்கள்கிட்ட வசூல் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப ரசீது புக் தான் கொடுத்தாங்களா? நான் எல்லா வேட்பாளரும் கட்டுக்கட்டா வச்சோன்னா இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய பண பலத்தோட, படைபலம் வேணும், பண பலத்தோட போராட போறீங்களா நினைச்சேன். செக் புக்லாம் கிடையாது, செக் புக் கிடையாது. இந்த முறை தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் இந்த களம் வந்து இப்ப எனக்கு, நான் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டுக்கிறேன். எனக்கு தொடர்ந்து நான் வந்து 4 முறை அந்த தொகுதியில நின்றுருக்கேன். 2 முறை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டாச்சு, 1 முறை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கேன். இப்ப எனக்கு களம் எப்படின்னா, அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைன்னு இன்ச் பை இன்ச்சா நமக்கு நல்லா தெளிவா தெரியும். மக்களோட மனநிலை எப்படி, இவர்கள் மக்கள்கிட்ட எப்படி வாக்கு வாங்குறாங்க எல்லாமே நமக்கு தெரியும். என்னென்ன புரட்டு செய்வாங்க, எங்க கோழியை அமுக்குற மாதிரி அமுக்குவாங்க. கோயிலுக்கு 1 லட்சம் கொடுத்தேன், தேவாலயத்துக்கு 1 லட்சம் கொடுத்தேன், இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவங்களோட ஒரே கடமை என்னன்னா, பிறந்த நாள் வீட்டுக்கு போகணும், கல்யாண வீட்டுக்கு போகணும், இது மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினரோட வேலை அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை அப்படியே புரட்டி போட்டு மாற்றுவோம். அதை நல்ல மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நாள்தோறும் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன். அண்ணன் சீமான் சொன்னது போல மரக்கண்டுகளை வேற நாங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு எல்லாரும் காசை கொடுத்தா மக்களை ஊழல்வாதியா, லஞ்சம் வாங்க பழக்கப்படுத்துறான். நாங்க அப்படி இல்லை, மரம் வளர்த்தா நல்லது, மரம் வளர்த்தா அடுத்த தலைமுறையும் செழிச்சு வளரும். அந்த மரம் வளர்ற மாதிரியே செழிச்சு வளரமா நம்ம தலைமுறையும் செழிச்சு வளரும்னு ஒவ்வொருத்தி சொல்லி கொடுக்கறதுனால ரொம்ப அமோக வரவேற்பு இருக்கு. உறுதியா அந்த முறை நம்ம வெல்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புதிய முயற்சியை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அறந்தமிழ் வலைக்காட்சி சார்பா இந்த முறை திருநெல்வேலி சட்டமன்றத்தில் நீங்க வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கொங்கு மண்டலம் வந்துங்க உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கு வந்து பெரும் பங்களிப்பு செய்த ஒரு நிலப்பகுதிங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தமிழ் புலவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேத்தூரன் அப்படின்னு ஒரு புலவர், அவர் தான் வந்து தமிழில் வந்து கலைக்களஞ்சியம் தயாரிக்கிறதுக்கு தலைவராக இருந்தவர். அவர் வாழ்ந்த மண் அந்த மண்.
புலவர் ராசுன்னு ஒருத்தர் ஈரோட்டில் இருக்கிறார். அவர் தான் கல்வெட்டியலில் வந்து ஆய்வறிஞர். அவர் அந்த காலத்தில் 1974 வந்து ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்தப்போ அங்கே போய் அந்த சிங்கள காடையர்களால் வந்து அவர் வந்து தாக்கப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடி வந்தவர். அந்த மாதிரி ஒரு மண் அந்த மண். 1965 அதிகபட்ச உயிரீகங்கள் செய்த மண் எங்கள் மேற்கு மண்டலம். பொள்ளாச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. திருப்பூர், கரூர், வெள்ளகோயில், பவானி, குமாரபாளையம் இங்கெல்லாம் வந்து அவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க. 500 பேருக்கு மேலே மொத்தமாக இறந்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட மண் அந்த மண். ஆனால் அந்த மண்ணுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் இந்த திரை கூத்தாடி. கரூரில் நடந்த அவலம் வந்து எங்கள் மேற்கு மண்டல மண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவப்பெயராக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து இந்த திரை கவர்ச்சி. இந்த திரை கவர்ச்சிங்கிறத வந்து தமிழ் இனத்தையே வந்து ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி மது அடிமை மது மோகத்திலிருந்து தமிழர்களை நாம் மீட்டெடுக்கணுமோ அதே மாதிரி திரை மோகத்திலிருந்தும் நாம் தமிழர்களை மீட்டெடுத்து ஆகணும். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாகம்மாள் ராஜ்கோடி. இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, வேட்பாளர் அத்தனை பேருக்கும் உழைச்சி சோர்வடையாத உழைக்கணும். உழைங்க உழைங்க உழைங்க, சோர்வடையாதீங்க. சோர்வடைஞ்சா நம்ம பாட்டி வேலு நாச்சியார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பாலச்சந்தர் குண்டு வாங்கி இறந்தார் அவரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு உழைச்சி நம்மளை முன்னேறி நல்லா படிப்படியாக முன்னேறி நம்ம ஒன்று ஆரம்பத்துலேருந்து 1.1 8.8 வரை வந்துருக்குறோம். நாம் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக 8.2 வரல. உழைச்சி வாக்கு நம்ம வாக்கு நம்ம உறவினர்களுக்கு நம்ம தமிழர்களுக்காக நம்ம பாடுபடுறோம். அடுத்த வர தலைமுறைக்காகவும் நம்ம பாடுபடுறோம். சுரண்டல் இருக்கக்கூடாது, ஊழலாட்சி இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். உறுதியான கால்களும் ஒட்டிய வயிறு எளிய சுமையும் சேகவர சொல்லியிருக்காரு. நாங்கள் உழைப்போம். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வேண்டும். எங்கள் தொகுதியில் ஃபஸ்ட்டு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். கள்ளக்குறிச்சினாவே கள்ளச்சாராயம் தான் ஃபேமஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதைத்தான் ஒழிக்கணும். எங்கள் தாய்மார்கள்லாம் தாலியை இறந்துட்டு எங்கள் அண்ணன் தலைவராக இருக்க மாட்டேன்னு சொன்னார். குடிகாரங்களின் ஓட்டு எனக்கு தேவையில்லை, குடிமக்களின் ஓட்டு போதுன்னு சொன்னார் எங்கள் அண்ணன். அதே தான் நானும் சொல்கிறேன். ஊழலை ஒழிப்போம். அடிப்படை வசதியே எங்கள் கள்ளக்குறிச்சியில் இல்லை. கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு இந்த முறை கடந்த முறையோட பெருவாரியான வாக்கெடுத்து நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். விஜய் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அதாவது எங்கள் வாக்கு வந்து விஜய் பிரிக்கவே மாட்டார். எங்களுக்கு வந்து விஜய் ஒரு போட்டியே இல்லை. விஜய் வந்து எங்கள் இதில் எங்கள் பக்கம்லாம் விஜய் களத்திலே இல்லை. இன்னைக்கு பொறுத்தளவில் அண்ணன் சொன்னது எல்லாமே முக்கியமான விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து களத்தில் மக்களோட போய் என்னென்ன குறை இருக்குது, எப்படி அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண முடியும், என்னென்ன மக்களோட களத்தில் நின்று அவங்க பிரச்சனைகளுக்கு நம்ம தான் ஒரே தீர்வுன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்ம வந்து மக்களுக்குள்ள களத்தில் நிற்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. மற்றபடி விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. விஜய்னால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. களத்தில் நாங்கள் ரொம்ப வீரியமாக இருப்போம். அதை நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் பார்ப்பீங்க.